ஒருமுறை காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது, அந்த வருடத்திற்கான மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு வந்திருந்த விண்ணப்பங்களை எடுத்து வந்து அதிகாரிகள் அவரிடம் கொடுத்து, முதலமைச்சர் கோட்டாவில் 10 விண்ணப்பங்களை தேர்வு செய்து தருமாறு கூறினார்கள். சற்று நேரம் கழித்து அதிகாரிகளை அழைத்த காமராஜர், வந்திருந்த விண்ணப்பங்களில் 10 விண்ணப்பங்களை தனியாக எடுத்து வைத்திருந்தார். அதை வாங்கிக் கொண்ட அதிகாரிகள், எந்த அடிப்படையில் இந்த விண்ணப்பங்களை தேர்வு செய்தீர்கள் ஐயா என்று காமராஜரிடம் கேட்டனர். அதற்கு காமராஜர், அந்த விண்ணப்பங்களின் கடைசியில் தந்தையின் கையெழுத்து போடப்படும் இடத்தை பார்த்தேன். அந்த இடத்தில் யார் யார் கைரேகை வைத்துள்ளார்களோ அந்த விண்ணப்பங்களை மட்டும் தேர்ந்தெடுத்தேன். ஏனென்றால் கையெழுத்து போட தெரிந்தவர்கள் படித்தவர்களாக இருப்பார்கள். அவர்களின் பிள்ளைகள் படிப்பதை விட படிப்பறிவே இல்லாமல் கைரேகை வைத்திருக்கும் ஆட்களின் பிள்ளைகள் மருத்துவ படிப்பில் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நான் யார் யார் கைரேகை வைத்துள்ளார்களோ அந்த விண்ணப்பங்களை மட்டும் தேர்ந்தெடுத்தேன் என்று கூறினார். படிப்பறிவில்லாத அடித்தட்டு மக்களின் பிள்ளைகளும் படித்து முன்னேற வேண்டும் என்ற காமராஜரின் உயர்ந்த நோக்கத்தை கண்டு அதிகாரிகள் மெய் சிலிர்த்து போயினர்.